திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. 10 மணி நேரமாக சென்னை திருச்சிக்கு பேருந்து இல்லை என பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பாக சாலை மறியலில் பயணிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். பயணிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நேற்று இரவிலிருந்து, அதாவது நேற்று நள்ளிரவில் வந்த பேருந்துகள், அதாவது மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் என்பது மொபசல் பஸ் ஸ்டாண்ட், மதுரையிலிருந்து, அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து வந்து சென்னைக்கோ திருச்சிக்கோ மாறுவதற்கு, அதுபோக சென்னை திருச்சியிலிருந்து வந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு மாறுவது, திண்டுக்கல், ராமநாதபுரம் போன்ற பகுதிகளுக்கு மாறுவது இப்படியான பேருந்து நிலையம். இதில் நள்ளிரவில் அதிக பேருந்து பயணிகள் வருவார்கள். நள்ளிரவில் வந்து இறங்கி அங்கிருந்து மாறுவது வழக்கம். அப்படி வரும்பொழுது நேற்று இரவிலிருந்தே பேருந்துகள் அதிகமாக வரவில்லை. பயணிகள் காத்து கிடக்கிறோம் என அதிகாலையில் அவர்கள், அந்த பயணிகள் அனைவரும் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் உள்ள பிரதான வாயில் முன்பாக சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை நடத்திவிட்டார்கள். ஏனென்று பார்த்தோமானால், அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உள்ள அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், வைகாசி விசாகத்திற்காக அதிக பஸ்களை அதாவது வைகாசி விசாக சிறப்பு பேருந்துகளாக அனுப்பிவிட்டோம். ஆகையால் இந்த எப்பொழுதும் போல மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சிக்கோ, சென்னைக்கோ, தூத்துக்குடிக்கோ, திருநெல்வேலிக்கோ, கன்னியாகுமரிக்கோ அனுப்ப வேண்டிய பேருந்துகள் அனுப்ப முடியவில்லை. ஆகையால் இந்த பேருந்து தட்டுப்பாடு என கூறுகிறார்கள். உடனடியாக காவல்துறையினர் அவர்களிடம் தலையிட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை உரிய பேருந்துகள் உடனடியாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் அவர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு, அதாவது அந்த பகுதியில் உள்ள ஒரு 100-200 பேர் இருக்கும் அந்த பேருந்துகளுக்காக போராட்டம் நடத்தியவர்கள் மற்றும் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் 10 மணி நேரமாக பேருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் என அவர்கள் கூறியதன் அடிப்படையில் அவர்களுக்கு உடனடியாக அவர்கள் செல்லும் ஊர்களுக்கான பேருந்துகளை ஏற்பாடு செய்கிறோம் என காவல்துறையினர் கூறி, காவல்துறையினர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தி அங்கிருந்து பேருந்துகள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனைமா? எந்த ஊருக்குமா? என்ன மணிக்கு இங்க வந்து இறங்கணும் சார். இப்ப மணி பாருங்க, 6 மணி ஆச்சு. என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனைமா? தூத்துக்குடியில இருந்து வர்றாங்க. இங்கே வண்டி கிடையாது. வண்டி எல்லாம் எங்க டைவர்ட் ஆகுது தெரியல. விசாகத்துக்கு வண்டி போயிருக்கு, அங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு, எங்கேயுமே வண்டி இல்ல. பிரைவேட்ல வேன்ல அதுல இருந்து ஏறி ஜனங்க வராங்க. தூத்துக்குடியில இருந்து மதுரைக்கு 300 ரூபாய், இங்க வந்து 1000 ரூபாய் கேக்குறாங்க. வேன்ல, பஸ்ல 1500 ரூபாய் கேக்குறாங்க. எங்க போறது? திருச்சி போறதுக்கு. திருச்சி, சென்னை மார்க்கம் எல்லாத்துக்கும் போறவங்களுக்கும் அதே கதி தான். உள்ள போய் கேட்டாச்சுன்னா பஸ் இல்லை. ஜனங்களாம் கேட்டாச்சுன்னா 9 மணில இருக்கும் சார், 12 மணில இருக்கேன். நான் வரும்போது 2 இருக்கும், 2:30 இருக்கும். ஜனங்கள்லாம் அதுக்கு முன்னாடியே இருக்கு, அங்கதான் நிக்கிறோம் அப்படின்றாங்க. பஸ் எதுவுமே இல்லை. 1-2 வந்தாலும் எங்கேயோ ஃபுல்லாகி வந்துடுது. ரெஸ்பான்ஸ் இல்லை. ரொம்ப மோசமாகவும் ட்ரீட் பண்ணுறாங்க. பேச்சுக்கெல்லாம் அநாகரிகமா என்ன மாதிரி பேசுகிறாங்க சார்? டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் அவங்களுக்கும் நிர்பந்தம். அவங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியல. கேட்குற கேள்விக்கு பதில் என்ன, அப்புறம் அவங்க என்ன விரட்ட தான் செய்வாங்க. அப்புறம் அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பக்கம் போனாலும் வண்டி இல்லை. திருச்சி, பெரம்பலூர் சைடு, சென்னை சைடு வண்டியே இல்லை. அப்புறம் திடீர்னு எல்லா ஜனங்களும் இங்கே வந்து நின்றுட்டோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். உடனே போலீஸ் வருவாங்க. யாராவது உள்ள இருந்து வராங்கன்னா ஒருத்தர் வரல. எல்லாம் வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் மேல ஆயிடுச்சு. வந்து இப்ப சமாதானப்படுத்திட்டு வண்டி கொண்டு வரோன்ட்டு போயிருக்கிறாங்க. வண்டிக்காண்டி வெயிட் பண்றாங்க. 1 மணி நேரம் ஸ்ட்ரைக் பண்றோம். 1 மணி நேரம் ஸ்ட்ரைக் அப்புறம் தான் இந்த காவல்துறை வராங்க. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பஸ்ஸுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க காரணம்? பஸ் கேட்டா பஸ் வருது, உள்ளேக்கு வருது, டிப்போல வந்து நாங்க டிப்போல போட போறோம், ரெஸ்ட்டுக்கு விடுறோம். ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாருமே கூட்டமா நிக்கிறாங்க. இங்க இருந்து அங்க ஓட, இங்க இருந்து இங்க ஓட, அவன் இஷ்டத்துக்கு வரான், அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போறான். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.